அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். நம்முடைய எந்த தேவையை அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டான். அதனால தான் குர்ஆனில் பல இடங்களில் அவன் சொல்கிறான், உங்களோட தேவைகளை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன். என்கிட்ட தௌபா செய்யுங்க, நான் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன். என்னை நீங்கள் அழைங்க, உங்களோட அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன். என்னை நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். இப்படி பல விதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சிறியதாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட நீங்கள் வலியுறுத்தி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துஆ ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதத்தில் பதில் தர்றான். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட துஆவை உடனேயோ அல்லது கொஞ்சம் தாமதப்படுத்தியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துடுறான். இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம கேட்குற துஆக்களுக்கு பதிலாக நமக்கு வர இருக்கக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறான். மூன்றாவது, சில நேரங்களில் நம்ம எவ்வளோ துஆ கேட்டாலும் கபூல் ஆகவே செய்யாது. பல வருஷங்களாக தொடர்ந்து துஆ நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அது நிறைவேறாமல் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட துஆக்களுக்கு பதிலாக மறுமையில் நிறைவான கூலியை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தர்றான். இப்படி 3 விதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட துஆவை கபூலாக்குறான். இன்னும் இந்த நேரத்தில் நம்ம துஆ கேட்டால் கபூல் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சில துஆக்களை கொண்டு நம்ம துஆ கபூல் ஆகிற நேரங்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிச்சயம் எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். அந்த வகையில் ஒரு சிறப்பான நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு அருமையான துஆவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை நீங்கள் சரியாக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஓதுனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆ உடனே கபூல் ஆகும். அந்த துஆ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி, இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. ஒரு சில நேரம் நைட்டு நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு இடையில முழிப்பு வரும் இல்லையா? அப்படி முழிப்பு வரும்பொழுது மறுபடியும் உடனே நமக்கு தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். தூக்கமே இல்லை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருப்போம். இல்லை அப்படின்னா மொபைல் எதனாச்சும் பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் எதனாச்சும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த மாதிரி இனி உங்களுக்கு இரவு நேரத்தில் முழிப்பு வந்தால் தூக்கம் போச்சே அப்படின்னு புலம்பாமல் வேறு எதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அல்லாஹ் நமக்கு இது மூலமாக நல்லதை நாடி இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் இரவில் விழித்து இந்த துஆவை ஓதி துஆ கேட்டால் அவைகள் அங்கீகரிக்கப்படும், இன்னும் உழு செய்து தொழுதால் அந்த தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு துஆன்னு சொன்னோம் இல்லையா? அந்த துஆ என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுபஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லா அல்லாஹும் மகுஃபிர்லி. இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை, ஆட்சி அவனுக்கே, புகழும் அவனுக்கே, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன், அல்லாஹ் தூயவன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன், நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான், இறைவா என்னை மன்னித்துவிடு. இதுதான் இந்த துஆவினுடைய பொருள். ரொம்ப சிறப்பான ஒரு துஆ இது. இந்த துஆவை ஓதி நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் நம்மளோட பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே மன்னிக்கிறான். இந்த துஆவை ஓதி நம்முடைய தேவைகளை கேட்டால் கபூலாக்குறான். நம்ம உழு செஞ்சு 2 ரக்காத்துகள் தொழுதாலும் அந்த தொழுகை நிச்சயமாக கபூலாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.
இவ்வளவு சிறப்புமிக்க துஆவையும் நேரத்தையும் நம்ம வீணடிக்கலாமா சொல்லுங்கள்? நமக்கு மன்னிப்பு கிடைக்குது, என்ன தேவையோ அதுவும் கிடைக்குது, நம்ம தொழுதா அந்த தொழுகையும் ஒப்புக்கொள்ளப்படுது. இனி தூக்கம் வரலை அப்படின்னு புலம்பாமல் மொபைல் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ் கிட்ட உங்கள் தேவையை அழுது துஆ கேளுங்க. இந்த நேரத்தை இனி உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நம்மை படைத்த ரப், என்னுடைய அடியான் யாராச்சும் என்கிட்ட கையேந்தி துஆ கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நேரம் இது. இந்த துஆவை ஓதுறதுக்கு உழு செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தூக்கத்தில் விழிப்பு வந்த உடனே யாருக்கிட்டையும் பேசாமல் உடனே இந்த துஆவை ஓதி அல்லாஹ் கிட்ட கையேந்தி உங்களோட துஆக்களை கேளுங்க. இந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? உதாரணமாக பரக்கத் வரணும், தொழிலில் நிறைய பரக்கத் வரணும், கடன் அடையணும், குழந்தை பாக்கியம் வேணும், இன்னும் நிறைய தேவைகளோட நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம துஆ சீக்கிரமாக கபூல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உழு செஞ்சு 2 ரக்காத் இந்த நேரத்தில் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் இந்த துஆவை ஓதி அல்லாஹ் கிட்ட உங்களுடைய தேவைகளை, கஷ்டங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டிடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் தேவைகளை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றுவான். அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ் மேல் பொறுப்பு சாட்டுறாங்களோ அவங்களுக்கு அவனே போதுமானவன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என் மீது பொறுப்பு சாட்டுறவங்க நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை விட நமக்கு நம்மளோட கஷ்டங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் என்ன ஆறுதல் வேணும் சொல்லுங்கள்? இன்ஷா அல்லாஹ் இந்த இரவில் இருந்தே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட நிலைமையை நல்ல நிலைமையாக மாற்றி தருவான். நாளை விடுவதற்குள்ளேயே உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட துஆ செய்யுங்க. எந்த தேவைக்காக நீங்கள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. எனக்கும் உங்களுக்கும் இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து யாரெல்லாம் அமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், நீங்கள் செய்கிறது மூலமாக அந்த நன்மை எனக்கும் கிடைக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.